Welcome back, Ranji's Chemistry Academy. Today we are going to see about preparation of nitric acid. Preparation of nitric acid அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டைப்ல நடக்கும். ஒன்று வந்து ஸ்மால் ஸ்கேல்ல பண்றது லெபார்டரியில, இன்னொன்று லார்ஜ் ஸ்கேல்ல கமர்ஷியலா பண்றது ஆஷ்வால் ப்ராசஸ். ஓகேங்களா? ரெண்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் மெத்தட், நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் நைட்ரேட் அது கூட சல்ஃபியூரிக் ஆசிட். இங்கே பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு பதிலாக சோடியம் நைட்ரேட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோடியம் நைட்ரேட்டோட ஃபார்முலா NaNO3. இது கூட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை ஹீட் பண்ணும்போது நமக்கு பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா இது H பிளஸ் HSO4- இருக்கும். இந்த K இது கூட சேர்ந்துரும். இந்த NO3 இந்த H கூட சேரும். ஓகேங்களா? இந்த H இந்த NO3 சேர்ந்து HNO3 கன்வெர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த பொட்டாசியம் இந்த பைசல்ஃபேட் கூட சேர்ந்து பொட்டாசியம் பைசல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆன உடனே இதோட டெம்பரேச்சரை லோ லெவல்ல வச்சு மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ரெண்டு ரீசனுக்காக நம்ம டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதாவது லோ டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும். என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டீகம்போஷன் ஆகாம தடுக்கிறதுக்காக, இன்னொன்று வந்து நம்மளோட அப்பேரட்டஸ் சேஃப்டியா இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஹை டெம்பரேச்சர்ல இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டீகம்போஸ் ஆகி வாட்டர், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ண சொல்றாங்க, டெம்பரேச்சரை லோவா வச்சு மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? அப்பேரட்டஸ் சேஃப்டி அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் வந்து ஹைலி கரோசிவ். ஓகேங்களா? அது என்ன பண்ணிரும் அப்படின்னா நம்மளோட மேல வச்சிருப்போம் இல்லையா அந்த ரப்பர் கார்க் வச்சிருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், டேமேஜ் பண்ணிடும். அதனாலதான் மோஸ்ட்லி லேப்ல இருக்கக்கூடிய எல்லா அப்பேரட்டஸும் கிளாஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமர்ஷியல் மெத்தட். ஓகேங்களா? கமர்ஷியல் மெத்தட் வந்து ஆஸ்வால் ப்ராசஸ். இது வந்து 3 மெயின் கெமிக்கல் ஸ்டேஜஸ்ல நடக்குது. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேட்டலிட்டிக் ஆக்சிடேஷன் ஆஃப் அமோனியா, செகண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு. இந்த 3 கெமிக்கல் ஸ்டேஜஸ்ல செகண்ட் டைப் வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? கமர்ஷியல் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் catalytic oxidation of ammonia. இந்த ப்ராசஸ் வந்து எங்க இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரஜன்ல ஹேபஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்க இருந்து தான் இந்த ரியாக்ஷனை எடுத்திருப்போம். ஓகேங்களா? அமோனியா ட்ரீட்டட் வித் ஓகேங்களா 10 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் ஏர். இதை விட 10 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் ஏர் ஆக்சிஜன் கூட ட்ரீட் பண்றோம். என்ன ஃபார்ம் ஆகுது, நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? 4 moles ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு பிளஸ் 6H2O. இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேங்களா? எக்ஸோதெர்மிக் என்ன ஆகும், ஹீட் வந்து வெளியில வரும். ஓகேங்களா? பிளஸ் 126 கிலோஜூல் ஹீட் வந்து வெளியில வருது. ஓகேயா? அமோனியா இஸ் மிக்ஸ்டு வித் about 10 times its volume of air. The mixture is preheated and passed through a catalyst chamber containing platinum gas. இத வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரீஹீட் பண்ணிடுவாங்க அந்த சேம்பரை. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா பிளாட்டினம் காஸ் இருக்கும். ஓகேங்களா? அட் a temperature of approximately 1275 கெல்வின்ல வச்சிருப்பாங்க. ஓகேயா? Ammonia is oxidized to nitric oxide. This reaction is exothermic. இப்போ இங்க என்ன ஆகுது, நைட்ரிக் ஆக்சைடு அமோனியா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? அது மட்டும் இல்லாம அந்த சேம்பர்ல என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. இந்த நைட்ரிக் ஆக்சைடை ஆக்சிடைஸ் பண்றது. ஓகேங்களா? ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு.
இப்போ ஒன்ஸ் இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா கூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கூல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருப்பாங்க. வைக்கும்போது என்ன ஆகும், அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்குமா, அது கூட இது ரியாக்ட் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். இதான் வந்து செகண்ட் ரியாக்ஷன். நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, கேட்டலிட்டிக் ஆக்சிடேஷன் ஆஃப் அமோனியா. அந்த கேட்டலிட்டிக் சேம்பர்ல அனுப்புவோம் இல்லையா, அதுல வந்து பிளாட்டினம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, பிளாட்டினம் வந்து என்னது கேட்டலிஸ்ட். ஓகேங்களா? அதான் வந்து கேட்டலிட்டிக் ஆக்சிடேஷன் ஆஃப் அமோனியா. அமோனியா அது கூட ரியாக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நைட்ரிக் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதை கொஞ்சம் நேரம் கூல் பண்றாங்க. கூல் பண்ணதுக்கு அப்புறம் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட அது ரியாக்ட் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அங்க என்ன நடக்கும் அப்படின்னா the nitrogen dioxide is then passed through a series of absorption towers. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு என்ன பண்றாங்க, ஒரு அப்சார்ப்ஷன் டவர்ல அனுப்புறாங்க. ஓகேங்களா? கண்டெய்னிங் வாட்டர். அதுல என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும். சரிங்களா? the NO2 reacts with water. sorry absorption of nitrogen dioxide. ஓகேங்களா? இது என்ன பண்றாங்க, ஒரு அப்சார்ப்ஷன் டவருக்குள்ள அனுப்புறாங்க. அங்க என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்குது நமக்கு, நைட்ரிக் ஆசிட். பிளஸ் நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடை அப்சார்ப்ஷன் டவர்ல அனுப்பிட்டாங்க. அதுல வாட்டர் இருக்கு. வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரிக் ஆசிடையும் ஒரு நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து இது ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது வந்து எதனால அப்படின்னா the resulting nitric acid may contain dissolved nitrogen dioxide. ஓகேங்களா? இதுல வந்து சில நேரங்கள்ல இந்த நைட்ரிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னா மேல வந்து yellowish brown கலர்ல ஒரு fumes வந்து வரும். எதனால அப்படின்னா அதுல லிட்டில் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி வரும். அது வராம தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ப்ளீச் பண்றாங்க. ப்ளீச் பண்ணும்போது உங்களுக்கு நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. The resulting nitric acid may contain dissolved nitrogen dioxide, giving it a yellowish tint. It is bleached by blowing air through it, which removes the dissolved oxides and leaves the acid colorless. இப்போ இது என்ன பண்றாங்க, ப்ளீச்சிங் மெத்தட் மூலமா ஏர் ப்ளோயிங்ல இது என்ன பண்றாங்க, திரும்பவும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடா ஃபார்ம் ஆகும். மறுபடியும் இது என்ன பண்ணுவாங்க, இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு இந்த கெமிக்கல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதுல மறுபடியும் இந்த அப்சார்ப்ஷன் டவருக்குள்ள அனுப்புவாங்க. அது மறுபடியும் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும், நைட்ரிக் ஆசிடும் ஒரு NO ஃபார்ம் ஆகும். இதை வந்து திருப்பி திருப்பி பண்ணும்போது உங்களுக்கு பியூர் நைட்ரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. I hope you all understood the lesson. To continue learning about nitric acid properties and uses, please watch the next video in this series. Before you leave, make sure to subscribe and tap the bell icon to stay updated with our future lessons. Thanks for watching.